வெல்கம் டு இணையதள இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம். ஓகேங்களா, இந்த சம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கேள்வின்றதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது இம்பார்ட்டன்ட் சம் ப்ராப்ளம் தான். த கண்டென்ட் ஆஃப் தி ரெஜிஸ்டர் R1 R2 R3. ஒரு கண்டென்ட் ரிஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட் R1ல் 25 ஹெச்சும் R2ல் 30 ஹெச்சும் R3ல் வந்து 40 ஹெச்சும் இருக்கு. ஓகேங்களா, the following machine instruction are executed. ப்ரெசண்டாக இந்த மாதிரி இருக்கிறது வேல்யூ. நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டென்ட் ஆஃப் தி ரெஜிஸ்டர் R1ல் என்ன வேல்யூ இருக்கும், R2ல் என்ன இருக்கும், R3ல் என்ன இருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புஷ். என்ன கொடுத்துருக்காங்க, புஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, R1ல் உங்களுக்கு என்ன இருக்கும், 25 இருக்கும். அடுத்தது என்னது, திருப்பி புஷ் என்ன பண்ணுறேன், R2ல உங்களுக்கு என்ன வரும், R2 வேல்யூ 30. ஓகேங்களா, நெக்ஸ்ட் புஷ் தான் பண்றோம். அப்படி R3ல என்ன வேல்யூ இருக்கும், 40. இதெல்லாம் வேல்யூ. அடுத்து என்ன பண்றோம், பாப் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா பாப் பாப் பண்ணும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் இப்போ டாப்பில் என்ன இருக்கும் உங்களுக்கு 40 அப்படின்றது இருக்கும். டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா 40 அப்படின்னு இருக்கும். டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா 40 இருக்கும். ஓகேங்களா, வெளியே எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 40 வெளியே எடுப்பேன். அடுத்த பாப்பு என்ன நான் வெளியே எடுப்பேன், பாப் பண்ணும்போது 40 வெளியே எடுத்தாச்சு. அடுத்து 30. புரியுதுங்களா, அதுக்கப்புறம் பாப் என்ன பண்ணுவேன், 25 நான் வெளியே எடுப்பேன். இது என்ன கண்டென்ட், ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும். இது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோ, ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்டாக்னா என்ன அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா, இப்போ புஷ் பாப். புஷ் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா இன்செர்ட் பண்றேன். பாப் அப்படின்னா வெளியே எடுக்கிறேன் அர்த்தம். பாப் அப்படின்றது என்னது, வெளியே எடுக்கிறேன். ஸ்டாக்ல ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட் 25. ஓகேங்களா, 25 இங்க வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் 25 கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், 30 கொடுப்பேன். அப்போ 25 இங்கே போயிடும், 30 இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன கொடுப்பேன், 40 கொடுப்பேன். அப்போ 25 எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, இந்த இடத்துல 40 30, அடுத்தது என்னது 25. புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இன்செர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல 25 மட்டும் இருக்கும். பொறுமையா சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் நான் இன்செர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், 30 இங்கே வரும், 25 இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் 40 இன்செர்ட் பண்ணும்போது 40ன்றது டாப், 30 அப்புறம் 25, அதுக்கப்புறம் அந்த கேப்பு. புரிஞ்சா, இது என்னது புஷ் பண்ணையில நடக்குது. இப்போ நான் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி தான் புஷ் பண்ணும்போது இருக்கும். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா பாப் பண்றோம். பாப் அப்படின்றது என்னது, இங்க டாப்ல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். டாப்ல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வெளியே வரும்போது 40 வெளியே வரும். புரியுதுங்களா, செகண்ட் வாட்டி வெளியே வர்றது என்ன வரும், இதுல இருந்து வெளியே வர என்னது, செகண்டா இருக்கிறது 30 வெளியே வரும். தேர்டா இருக்கிறது எப்போ வெளியே வரும், 25 அப்படின்ட்டு வெளியே வரும். அப்போனா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ல உங்களுக்கு என்ன ஸ்டேவ் ஆகும், R1ல வந்து 40யும் R2ல வந்து 30யும் R3ல வந்து 25யும் என்னவாகும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டென்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாக்குக்கும் கியூக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்குக்கும் கியூவுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்கு கியூ தெரிஞ்சு அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாலே அழகா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த
சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்டிஏ ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லாஸ்டா வர்றது ஃபர்ஸ்டா வெளியே போறோம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கியூவா இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்துட்டு இப்படி வெளியே வரும். அப்படின்னா இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேனோ அதுதான் ஃபர்ஸ்டா வெளியே போறோம். அப்படின்னா இது கியூக்கு எப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த சின்ன கான்செப்ட் தான், இந்த ஒரு சின்ன கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த சம்மை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா R1 R2 R3 வரிசையா என்ன பண்ணிடும், அதோட பிளேஸ்ல வந்து உட்காந்துரும். உள்ள வந்து உட்காந்து நான் வெளியே எடுக்கும் போது எது லாஸ்டா இருந்துச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே வைப்பேன். அப்புறம் அந்த இதுல என்ன போய் ஸ்டோர் ஆயிரும், R1ல உங்களுக்கு 40 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். அப்படின்னா உங்க ஆன்சர் என்னவா இருக்கும், R1 வந்து 40, R2 அப்படின்றது 30, R3 அப்படின்றது 25. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட், இதே சம் அப்படியே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமிக்ல எல்லா ஈஸி ரிலேட்டடான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிற ரயில்வே, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிற டிஎன்இபி, அதே மாதிரி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மெட்டீரியல்லாம் அவைலபிளாக இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் உங்களுக்கே தெரியும், பல பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ 7708297281 கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ.